பாண்டியன் ஸ்டோர் நியூ ரொம்ப டென்ஷனாக இருக்காங்க. சரவண வீட்டில் வந்து யார்கிட்டயும் பேசாமல் ஒரு மாதிரி கடுப்பாக வெறுப்பாக இருந்துட்டுருக்காங்க. அப்புறம் அவங்களுடைய அப்பா கிட்ட, அப்பா பேசணும்ப்பா அவங்க கிட்டன்றாங்க. சொல்லுடா சரவணா, என்ன விஷயம்? அப்பா எதுக்குப்பா நீங்கள் மயிலையும் அவங்களுடைய அப்பாவையும் கடைக்கு வேலைக்கு வச்சுருக்காங்க? ஏன்டா சரவணா உனக்கு பிடிக்கலையாப்பா? எனக்கு சுத்தமாக பிடிக்கலப்பா. எதுக்குப்பா அதெல்லாம் வேண்டாப்பான்றாங்க. மயில் வர்றதெல்லாம் சரியாக வருதா? டே, நான் என்ன வேணும்டா கூட்டிகிட்டு போனேன், வேண்டாம் தான்டா சொன்னேன். ஆனால் அந்த பிள்ளை தான் கேட்கலன்றாங்க. அப்பா நான் பேசி அவளை வர வேண்டாம்னு சொல்கிறேன்ப்பா. தயவு செஞ்சு அவள் அந்த கடைக்கு வர வேண்டாம்ப்பான்றாங்க. நாமளே எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணிக்கலான்றாங்க சரவணா. வேறு ஏதாச்சும் உங்களுக்குள்ள பிரச்சனையான்றாங்க. அப்போ வேற என்னப்பா பிரச்சனை எங்களுக்கு? அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லைப்பா. அவள் வர்றது சரியாக வராதுன்னு நான் நினைக்கிறேன்ப்பான்றாங்க. இத்தனை வருஷமா அம்மா வரேன்னு சொன்னாங்க இல்லையா, அம்மா கூட்டிகிட்டு போகல, அம்மா ஏதாச்சும் நினச்சிப்பாங்க இல்லையான்றாங்க. சரிடா, நீ என்னவோ பேசிட்டு சொல்லுனுவாங்க. அப்புறம் பாண்டிய வந்து கோமுதி முறைச்சிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. என்ன கோமுதி முறைச்சிட்டு உட்காந்துட்டு இருக்க? எத்தனை வருஷமா கடைக்கு நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண வரேன்னு சொல்லிட்டு எத்தனை முறை நான் கேட்டிருப்பேன். ஆனால் அப்பெல்லாம் வேண்டான்னு சொல்லி போட்டு இன்னைக்கு அந்த மயில் மட்டும் கேட்டான்றதுக்காக நீங்க அவளை வந்து கடை கூட்டிட்டு போறீங்க. என்னங்க நினைச்சிட்டு இருக்கீங்க உங்க மனசுலன்னு சொல்லிட்டு கோமதி வந்து ரொம்ப கியூட்டா வந்து பாண்டியன் கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. இங்க பாரு கோமதி, நான் எந்த ஒரு இதுல சொன்னேன்னு உனக்கே நல்லா தெரியல, எந்த இதுலங்க சொன்னீங்கன்னு ஆர்குமெண்ட் பண்றாங்க. அதோட இந்த எபிசோட் முடிச்சிருக்காங்க.